சிம்ம ராசிக்கு ஜூலை மாதம் 2025 எப்படி இருக்கும்? சூரியன் ராசி அதிபதி, குரு 5வது பாவத்துக்கு அதிபதி 11வது பாவத்தில் சேருகிறார். 11வது பாவம் தனலட்சுமி யோகத்தை கொடுக்கும். ராசியில் செவ்வாய் கேதுவுடன் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். கோபம் செய்யக்கூடாது. ரத்தம் சுண்டம் என்று சொல்லுவோம். பணம் 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 பற்றியே ஜோசியம் பார்க்கக்கூடாது. தன்னுடைய ஆரோக்கியத்தையும் இருக்கின்ற உண்மையையும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். சுக்கிரன் 10ஆம் பாவத்தில் இருக்கிறார். நல்லது செய்வார். அவ்வளோ நல்லதும் செய்ய மாட்டார், ஆனால் கிழக்கவும் மாட்டார். சனி பகவானின் நிலைமை அஷ்டம சனி. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் அலைச்சலுடன் நல்ல பணத்தை பார்ப்பீர்கள். அரசியல்வாதியாக இருந்தால் மாதம் சுமாரான மாதம். தேவையில்லாத பேசிவிட்டால் இந்த நேரத்தில் வர காலங்களில் அது நமக்கு நெகட்டிவாக வந்து சேரும். சாப்பாடு கட்டுப்பாடு இல்லை என்றால் இரத்தம் கொரியும். செவ்வாய் கேதுவுடன் இருந்தால் இரத்தம் கொரியும். ஜாதகத்தில் மார்காதிபதி தசை இருந்தால், லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் சனி பகவானை செவ்வாய் பார்க்கிறது. இப்போ உலகத்தில் நம்ம பார்க்குறோம், பல இடத்துல சண்டைகள் நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கு காரணமே இந்த செவ்வாய் கேது சேர்றது. செவ்வாய் ராகுவை பார்க்கறது, செவ்வாய் சனி பகவானை பார்த்து சட ஆஷ்டக யோகம். இது சிம்மராசிக்கு விசேஷமாக கவனிக்க வேண்டிய காலம். தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். வியாபாரிகளுக்கு சுமாரான காலம், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் கலைஞராக இருக்கிறீர்கள் என்றால் வேலை அதிகமாக இருக்கும், பணமும் வந்து சேரும் என்று சொல். வெறும் ஒரு பகவானை வச்சு பணம் கொட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. மிச்சம் இருக்கிற பல விஷயத்தை கவனிக்கணும். அரசியல்வாதிகளுக்கு நான் சொன்னேன், கம்மியாக பேச வேண்டும், நல்லா இருப்பீர்கள். வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ப்ரமோஷனுடன் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கின்ற தாய்களுக்கு, வயதான அப்பா அம்மா எல்லோருக்கும் இந்த காலம் நல்ல காலம். பாத்ரூமில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். சீசன் மாறுது, கவனிக்க வேண்டும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் சனிக்கிழமை சுந்தர காண்டம் படிக்க வேண்டும். சனிக்கிழமை சுந்தர காண்டம் படிங்க. தினமும் படித்தா ரொம்ப விசேஷம்ப்பா. சனிக்கிழமை படிக்க முடியல என்றால் யூடியூப்பில் போட்டு கேளுங்கள். இல்லை என்றால் அரச மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்றுங்க. காக்காக்கு எள்ளு சோறு வைங்க. எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.